தற்போதைய செய்தி ஒன்று. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுகிறது. இதை எதிர்த்து பெண்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த காட்சிகள் இவை. நீங்கள் பார்க்கிறீர்கள், பெட்டி பெட்டியாக வைத்து நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான மது பாட்டில்கள் அங்கு கள்ளத்தனமாக விற்பனை செய்யும் காட்சிகள். திண்டுக்கல் சிறுமலையில் கள்ளத்தனமாய் மது விற்பனையில் ஈடுபட்டதை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமலையில் மதுக்கடைகள் இல்லாததால் கோபி என்ற நபர் தேநீர் கடைக்குள் வைத்து கள்ளத்தனமாக இந்த மது விற்பனை செய்திருக்கிறார். மது விற்பனை செய்வதை பலமுறை கண்டித்தும் கேட்காததால் ஆத்திரமுற்ற பெண்கள் கடைக்குள் புகுந்து அடித்து உடைத்தனர். அங்கு பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் வசந்த் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கள்ளத்தனமாக மது விற்பனை, பெண்கள் ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில், அதுவும் பெட்டி பெட்டியாக வைத்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மது பாட்டில்கள், அதை பெண்கள் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். உங்கள் தகவல்களை தரலாம் வசந்த், உங்களுக்கான நேரம். வணக்கம் மோகன்ராஜ். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிறுமலை ஊராட்சி உள்ளது. இந்த சிறுமலையானது முழுமையாகவே மலைப்பகுதியாக உள்ளது. இந்த மலைப்பகுதி என்பதால் இங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் அந்த மலை கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமே அதிகப்படியாக வசித்து வருகின்றனர். இந்த மலை கிராமத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கங்கு வசித்து வருகின்றனர். இதில் 7 உட்கடைகள் என்ற கிராமங்களும் உள்ளது. இதில் சிறுமலையில் விவசாயம் மட்டுமே மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. தற்போது சுற்றுலா துறையின் சார்பாக வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கு சுற்றுலா செல்வர்களின் எண்ணிக்கை தற்போது ஊராட்சி பகுதியில் இருப்பதால் இந்த ஊராட்சியில் கிட்டத்தட்ட அரசு மதுபான கடை என்பதே கிடையாது. ஏன்னால் இது முழுக்க சொல்ல போனோம் என்றால் இது வனத்துறைக்கு சொந்தமான பகுதி என்பதால் இங்கு முழுமையாக கட்டுப்பாடு ஆனது விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு இரவு 10 மணிக்கு மேல் யாரும் செல்வதற்கு அனுமதியானது அந்த மலைப்பகுதிக்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது. அது முழுமையாகவே இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்ற கூடிய காப்புக்காட்டு பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான பகுதியாகவே இன்று வரையும் காணப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக காவல்துறை மற்றும் வனத்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவுடன் சிறுமலை பழையூர் புதூர் பகுதி, அகஸ்தியர்புரம், தென்மலை உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்கள் கோபி என்பவர் கள்ளத்தனமாக மதுபான விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல முறை திண்டுக்கல் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் இன்று சிறுமலை பகுதியிலிருந்து கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதே பகுதியில் உள்ள ஒரு டீக்கடையில் கோபி என்போர் மதுபான விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பெண்கள் திருவிழா நேரம் என்பதால் மதுபானம் விற்கக்கூடாது என்று கூறியுள்ளனர். அதை அவர்களை மிரட்டி துரத்தியதால் இதில் ஆத்திரமடைந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து கிட்டத்தட்ட கோபி என்ப டீ கடைகள் புகுந்து அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட சொல்லக்கூடிய என்றால் 1000க்கும் மேற்பட்டவருக்கு மதுபான கடையை அரசு அனுமதி இல்லாமல் கள்ளத்தனமாக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மதுபான பெட்டிகளை எடுத்து சாலையில் போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுமலை வனப்பகுதியில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்கள் இனி செய்யக்கூடாது. அதே போல் வனத்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு செக் போஸ்ட் உள்ளிட்ட மதுபானங்களை உள்ள மலைக்குள் கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர்கள் அனுமதி அளிக்கக்கூடாது என்பதை மிக நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் என்பது. அதே போல் அரசு பேருந்தானது செல்கிறது. இதுக்கு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நேரமானது அரசு பேருந்து செல்லப்படுகிறது. இந்த அரசு பேருந்துல பெண்கள் அதை சாலை மறித்து இங்கே வரக்கூடிய அரசு பேருந்தை தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது திருவிழா உள்ளிட்ட காரணங்கள், அதே போல் அரசு பேருந்தானது சில மணி நேரங்கள் மட்டுமே இருப்பதால் அவர் மலையிலிருந்து கீழே திண்டுக்கலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தற்போது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது பரபரப்பான சூழ்நிலையை ஈடுபட்டு. நன்றி. உங்கள் விரிவான உடனடி தகவல்களுக்கு நன்றி வசந்த்.